பூங்கொடி பிரம்மசக்தி நன்னணி மாயும் தங்கை நாரணி உலகம் காத்தாய்
என்று தன்னோட புகழை நாவால் சாற்றுவேன் தரணி மீதில். இடி இடித்தது போலி முழக்கம் உன் இரு கையிலும் கேட்டையும் கத்தியோ பொந்து தடையெடுத்து வருகின்ற வேளையில் சத்துராதி தடம் புரண்டு ஓடவோ வடிவு கொண்டு பலந்திரமாகவும் மாய நோய் பிணி தீர்க்கும் அல்லவா. துடி துடித்து வரும் தெய்வராஜனே துஷ்டனே வீரனே சிவ சிவ சுடலை மாட சுவாமியே உமா மகேஸ்வரியாகிய பார்வதா தேவியை இடது பாகத்திலே அமைத்தவராய் ஆதிவள்ளி கைலாச மலையிலே பகவானும் பார்வதா தேவியும் கொல்லுவாகவே அமர்ந்திருக்க அந்த நேரத்திலே பிரம்ம தேவன் வலதுகால் பெருவிரலிலே தக்கராஜன் ஆனவள் தன்னுடைய தம்பிமார் 99 பேர் துணையோடு பிறந்து 7 கடலுக்கும் அப்பாலை இரும்பாலை கோட்டையிட்டு இரு மாப்போடு வாழ்ந்து வருகின்றான் இந்த தக்கராஜன். பிரம்மதேவன் இடதுகால் பெருவிரலிலே பிறந்த தக்கத்தை என்று சொல்லக்கூடிய வேதவல்லியும் திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் பொழுது இவர்களுக்கு சொத்தானை குறையும் இல்லை குறையும் இல்லை சுகத்தானை தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சுகத்தானை தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சொத்தானை குறையும் இல்லை சுகத்தானை தாழ்வும் இல்லை எல்லாவித செல்வங்கள் இருந்த பொழுதிலும் இவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை. மனதிலே வருத்தம் வந்தது தக்கமகராஜனுக்கு. குழந்தை இல்லாத காரணத்தினாலே பார்த்தால் இந்த
வேதவல்லியார்கள் சொல்லுகின்றார். சுவாமி, நம்ம 2 பேருக்கும் இறை குழந்தையே பிறக்காது போலதான் தெரிகின்றது. அப்படியெல்லாம் அவநம்பிக்கை வைக்கப்படாது சுவாமி. அப்படி என்றால் தாங்கள் ஒரு வேள்வி வளர்த்தாவது நமக்கு குழந்தை செல்வத்தை பெற்று வாருங்களே. குழந்தை பாக்கி வேண்டும் என்று சொல்லி நினைத்த தக்கமகராஜனோ அருமையாக ஒரு வேள்வியானது வளர்த்தான். அது மன்னமாகவே அதிலே 150 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார். இதிலே 100 பேர்கள் ஆண் பிள்ளைகள், 50 பெண் பிள்ளைகள். பிள்ளைகளை பெற்று வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே என்ன செய்துட்டார்? நாளுடைய சுழற்சியினாலே 100 ஆண் மக்களும் மண்ணோடு மண்ணாக அடைந்தார்கள். 50 பெண் குழந்தைகளை 3 முனிவருக்காகவே திருமணம் முடித்து கொடுக்கின்றான் இந்த தக்கராஜன். யார் யாருக்கெல்லாம் தெரியுமா? சந்திர பகவானுக்கு 27 பெண்களையும், காசிப மகரிஷிக்கு 13 பெண்களையும், என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு 10 பெண்ணையும் திருமணம் முடித்து கொடுத்தான். ஆக மொத்தத்தில் இப்ப என்னாச்சு நிலவரம்? ஒரு பிள்ளையே இல்ல நினைக்கிறான் இந்த தக்கராஜன். இன்னும் வேதனை அதிகரித்தது. அன்றைய காலத்திலே நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. இனிமேல் நாம் ஒரு அடியா சக்தியாக இருக்கக்கூடிய குழந்தையை நாம் பெற்றெடுக்க வேண்டும். அதாவது ஆதிவள்ளி கைலாச மலையிலே அமர்ந்திருக்கின்றாரே பகவான், அவருடைய இடது பாகத்திலே அமர்ந்திருக்கின்றாளே பார்வதி அன்னையானவள். அந்த பார்வதியை மகளாகவும் அந்த பரமனை மருமகனாகவும் அடைய வேண்டும். அப்பதான் நாமே இந்த உலகத்திலே சிறந்தவனாக வாழ முடியும் என்று சொல்லி இந்த தக்கராஜனார்கள் பார்வதியை மகளாக அடைய வேண்டும் என்று சொல்லி எங்கே வந்து எப்படி தவம் இருக்கின்றான் பாருங்கள். தாருகமனமதிலே வனமதிலே தக்கராஜன் தவம் இருந்தான். பார்வதா தேவியை மகளாகவே அடைய வேண்டும் என்று சொல்லி அருமையாகவே தாருகா வனமானதிலே வந்து தவம் இருக்கின்றாள். இப்படி இவன் இங்கு தவம் இருக்க ஆதிவள்ளி கைலாச மலையிலே அமர்ந்திருக்கின்றார் பகவான். ஒரு நாளைய தினத்திலே பார்வதா தேவியிடத்திலே இப்படித்தான் சொன்னார். பார்வதி, அம்மா பார்வதி, வாடி பெண்ணை பார்வதி, பார்வதி சொல்ல கேளு, சொல்ல கேளு. பாரில் உள்ள உயிர்களுக்கு உயிர்களுக்கு வழியடந்து வாரேனம்மா, வாரேனம்மா. வழியடந்து மறுமணவோ, மறுமணவோ, ஒரு நாளை தினத்திலே பார்வதா தேவியிடத்திலே இப்படித்தான் கேட்கிறார். சுவாமி, உலக மக்களுக்கெல்லாம் சென்று பகவான் படியெடுத்து விட்டு வருவது வழக்கம் அல்லவா? அதுபோன்று இன்றைய தினத்தில் நான் சென்று உலக மக்களுக்கெல்லாம் படியெடுத்து கொண்டு வருகின்றேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி என்று சொல்லி நீ கைலாசத்திலே வந்து கொள். ஆகட்டும் என்று பார்வதா தேவி அவள் திரை அரிசி அள்ளி பகவானுடைய கரத்திலே கொடுக்கின்றாள். அதை கையிலே வாங்கினாரே பகவான். உலக மக்களுக்கு எப்படி தெரியுமா வழியிழந்து வருகின்றார்? நாளை நல்ல தினை எடுத்து நாளையெல்லாம் படியழந்தார்.
விளக்குதனை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படி இழக்கின்றார். மறைக்கால் திரையெடுத்து மண்டலங்கள் எல்லாம் அடி இழக்கின்றார். ஆழாக்கு திரை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழக்கின்றார். இப்படி பகவான் படியிலிருந்து விட்டு வரக்கூடிய சமயத்திலே இந்த பார்வதா தேவிக்கு சந்தேகம் வருகின்றது. என்னடா இது? அதாவது பகவானோ தினந்தோறும் படி இழக்கப் போகின்றேன், இறை இழக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆமா போகின்றார் வருகின்றார். இவர் நிச்சயமாகவே படியிலிருந்து விட்டுத்தான் வருகின்றாரா அல்லது நம்முடைய குடியதான் எடுக்கிறார்னு தெரியலையே. எதுவாக இருந்தாலும் சரி பகவானை பரிசோதனை பண்ண பத்திரிகாள் எண்ணப்பட்டாள். சரி அம்மா. ஒரு விஸ்வகர்மாவை வரவழைத்து சொல்லுகின்றாள். எப்படி? ஐயா விஸ்வகர்மா, அம்மா. காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டசிமில் உண்டு பண்ணி சிற்றெரும்பை தான் பிடித்து செவிழுக்குள்ளே தான் அடைத்தாள். உடுத்திருந்த வலுவட்டத்தில் ஒரு மாதிரியே முடிந்து கொண்டாள். காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டி சிமிழ் ஒன்று பண்ணி திருங்காணி ஒன்று வெட்டி சிமிழை கொண்டு வாருங்கள். இதோ வருகின்றன என்று வருந்தான் அல்லவா? ஆகட்டும் என்று சொன்னவுடனே வார்த்தை இந்த விஸ்வகர்மா நீர் அடர்ந்து வனத்திலே வந்து சேர்ந்தான் அல்லவா? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டி சிமிழை விடைத்தால் சிமிழைக்குள்ளே அடைத்து வைத்து கொடுத்திருந்த பட்டாளினுடைய மத்தியினை முடிந்து எங்களுக்குள்ளேயே செருகி பகவான் வருகிற திசை நோக்கி கால் நீட்டி அமர்ந்திருக்கின்றாள் பார்வதி. இப்படி ரகசியமாக என் அம்மா இங்கே அமர்ந்து கொண்டிருக்க பகவானும் படியிழந்து விட்டு பார்வதா தேவியனுடைய முன்பில் வந்து தோன்றினார். என்றென்றைக்கும் பகவானை கண்டவுடனே பாத பணிவிடைகள் செய்யக்கூடிய அந்த பார்வதி அன்றைய பொழுதிலே எப்படி அமர்ந்திருக்கின்றாள் பாருங்கள். அரணாரை கண்ட போதே அடிவணக்கம் செய்யாமல் சிவனாரை கண்ட போதே அரணாரை கண்டபோது அடிவணக்கம் செய்யாமல் சிவனாரை கண்டபோது பாத பணிவிடைகளை செய்யாமல் ஏறிட்டு பார்க்காமல் ஏறென்று கேட்காமல் தலைவலி கோலமாகவே அமர்ந்திருக்கின்றாள் இந்த ஆயாகியை பார்க்கிறார்கள். ஆமம்மா. அந்த நேரத்திலே பார்த்த பகவான் பார்வதா தேவியினுடைய மக்களை வந்து தோன்றினார். உமா, என்றைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைய தினத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாயே. ஆமா, நீ பாதங்களுக்கு பாத பணிவிடைகள் செய்யாமல் நீட்டின கால்களை மடக்காமல் இன்னைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. புனிதரை நிவராமல் இருக்கிறாயே. ஏன் நுகரவே மாட்டேன். என்ன காரணம்? அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. உண்மையிலே படியிழக்கத்தான் சென்றுவிட்டு வருகிறீர்களா? ஆதிபராசக்தி சுவாமி, பரமரிடத்தில் இது என்ன வித்தியாசமான கேள்வி கேட்கிறேன். படியிழக்க போறேன் என்று காலையும் செல்கின்றீர்கள், மாலை தானே வீடு திரும்புகின்றீர்கள். உண்மையம்மா. பாருங்க சுவாமி. பரமேஸ்வரி சுவாமி, இன்றைய பொழுதில் இந்த பரமருடைய படியளப்பு யாருக்கெல்லாம் நான் படியளத்தேன் தெரியுமா? யாருக்கெல்லாம் சுவாமி? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஓர் அறிவு கொண்ட புல் பூண்டு முதல் 6 அறிவு கொண்ட மனித சரீரம் வரையிலும் சரி ஈ எறும்பு யானை முதலில் 84 கோடி ஜீவசத்துகளுக்கும் கல்லினுள் இருக்கக்கூடிய தேரைக்கும் கருப்பைக்குள்ளதாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் உனக்கும் எனக்கும் சேர்த்து யார் ஒருவரும் அறியாத வண்ணத்திலே சரி அழகாக படியாந்தேன். இல்லவே இல்லை சுவாமி. தாங்கள் சொல்வது அத்தனை பொய். உமா, என்ன பரமருடைய படியளப்புல என்ன குற்றம் சுவாமி? இன்றைக்கு என்னிடம் என்ற ஜீவனானது பட்டினியாகவே இருக்கின்றது. பட்டினியா? ஆமா பார்வதி, பட்டினி தான் வருமானால் பரமசிவன் நானும் அல்ல, சிறுவிளை தான் வருமானால் சிவபெருமான் நானும் அல்ல. சொல்லி வருவாரோ அவர் ஏகம் ஒன்றாய் செய்தார். இன்றைய தினத்திலே என்னிடத்திலே 2 ஜீவன்களாக பட்டினி
வேதனையாகவே இருக்கின்றது. பார்வதி என்ன பரமனுடைய வழியாளப்பை பட்டினியா? ஆமா அப்படி பரமனுடைய வழியாளப்பை பட்டினி என்று சொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வருவையானா இன்றைய உலகிலிருந்து எனக்கு பரமன் என்று சொல்லக்கூடிய பட்டமே தேவையில்லை சுவாமி. அப்படி பட்டினி இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால் பார்வதி என்ற பட்டம் எனக்கு தேவையே கிடையாது. பட்டினியாக இருக்கக்கூடிய ஜீவனை முதலில் காட்டு சுவாமி. இங்கு வைத்தெல்லாம் காண்பிக்கவே முடியாது. இங்கு வைத்து காண்பித்தால் நம்ம 2 பேருக்கும் குடும்ப சண்டையாகவே மாறிவிடும். அதனால உடனே தேவலோக சபை கூட்டங்கள் அங்கு வைத்து காட்டுகின்றேன். பார்த்து விடலாமே அதையும் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொன்னவுடனே பார்த்தால் இந்த பார்வதா தேவியானவள் அருமையாகவே தேவலோக சபையில் வந்தவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்துட்டாங்க? சிங்கன் வாழை இலையறுத்தாள், சிங்கன் வாழை இலையறுத்தாள், சிங்கன் வாழை இலையறுத்தாள், சீராக தான் விரித்தாள், தான் விரித்தாள், சிங்கன் வாழை இலையறுத்தாய், சிங்கன் வாழை இலையறுத்தாள், வாழை இலையறுத்தாய், இலையறுத்தாய். வாழை இலையறுத்தாள், அதையும் காண்பித்தாய், சிவில்கோட்டை தான் திறந்து சிற்றரும்பை ஊறவிட்டாள், சிற்றரும்பு வாயதிலே தினையரிசி கவ்விக்கொண்டு சுற்றி சுற்றி வந்திடுமா, சுற்றி சுற்றி வந்திடுமா, சுற்றி சுற்றி வந்திடுமா, வந்திடுமா. சூட வந்திடுமா, வந்திடுமா. பார்த்தாள் இந்த தாயாகிய பார்வதியானவள் சரி அருமையாக ஒரு சிங்கர் வாழையை இருந்து அப்படி அந்த இலையை விரித்து சிற்றரும்பை ஒருவிடக்கூடிய சமயத்திலே சமைத்து சிற்றரும்பானது வாயில் 2 தினையரசியை கவ்விக்கொண்டு அங்கே சுற்றி சுற்றி வருகிறது, சூழவட்டம் போடுகிறது. ஆமம்மா பார்த்தாள் என் தாயாகி பார்வதா தேவியானவள் சரி பகவானின் பாதார விந்தங்களை அன்பணித்து சொல்கின்றாள். எப்படி ஐயா சிவபெருமானே, பார்வதி அடியாள் நான் செய்த விளை செய்த விளை அரணாரே பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். செய்த விளை சிறியாள் நான் செய்த விளை செய்த விளை சிவனாரே பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறியா மாயம் இல்லை, செப்புக்குள்ளே இருந்தாலும் செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறியா மாயம் இல்லை. பகவானே, அம்மா அடியாள் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றத்தை அரணார் தாங்களே பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்தபடியை சிவனாய் இருக்க வேண்டும். சுவாமி பார்த்தாயா பார்வதி? நன்றாக பார்த்து விட்டேன் சுவாமி. அதற்குள் இருந்தாலும் இந்த அரணாருக்கு தெரியாத மாயை இல்லை என்பதை தெரிந்து கொண்டாயா? ஆமா செப்புக்குள் இருந்தாலும் இந்த சிவன் அறியாத மாயை இந்த உலகத்திலே கிடையாது.
சுவாமி நான் தெரியாமல் தானே தவறு செய்தேன் சுவாமி. பரமனை சந்தேகம் கொண்டது மட்டுமல்ல, ஆ, இத்தனை பேர்கள் மத்தியில வந்து என்ன சோதனை செய்தாய் அல்லவா? சுவாமி சோதிக்கலாமா? பெண்கள் என்று சொன்னாலே சந்தேகம் வரக்கூடியது இயல்புதானே சுவாமி. சந்தேகம். நானும் ஒரு பெண் தானே பெண்ணாக இருந்தாலும் பரமன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் உன் மனதில் இல்லையே சுவாமி. உமா. என்ன சுவாமி? பரமனை சந்தேகம் கொண்டது மட்டுமல்லாமல் சுவாமி சோதித்ததன் காரணமாகவே என்னை விட்டு நீ பிரிந்திருக்க கடவுள். சுவாமி தாங்களை விட்டு நான் பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நிச்சயமாக தாங்களை விட்டு நான் எப்படி சுவாமி பிரிந்து வாழ முடியும்? உன்னையே மகளாக அடைய வேண்டும் என்று சொல்லி ஆ, என் பக்தன் கடுமையான தவத்தை செய்து கொண்டு வருகிறான் தக்க மகராஜன். சரி தக்கனுக்கு நீ பிள்ளையாக பிறக்க கடவுள் போ. சுவாமி, போயும் போயும் ஒரு மானிட இனத்திலாக என்னை பிள்ளையாக பிறவி செய்கின்றீர்கள். நிச்சயமாக சுவாமி அந்த மானிட இனத்திலே நான் சென்று பிள்ளையாக பிறந்து வந்தால் அந்த மானிட இனத்தில் உள்ளவர்கள் தானே என்னை மாலைமணம் சூட்டுவார்கள். பகவானே, பார்வதி, ஈசனுக்கு மனைவியாக என்னை இன்னொருவர் மணமுடிக்க வேண்டுமா? மகாதேவனுக்கு மனைவியாகிய என்னை சரி. மாற்றான் ஒருவன் மணமுடிக்க வேண்டுமா சுவாமி? மகேஸ்வரி, ஆ, அந்த கவலையே உனக்கு வேண்டாம். ஏன்? உனக்கு 12 வயது வரக்கூடிய வேளையிலே நானே உமக்கு காட்சி தருவோம். உனக்கு பெற்ற சாபத்திற்கு விமோசனம் தந்து உண்மை மாறிமணம் சூட்டி கைலாசம் அழைத்து வருவது உறுதி சுவாமி, இதுல மாற்றமில்லை. தாங்களே என்னை வந்து திருமணம் முடிப்பதாக இருந்தால் சரி. தாங்களுக்காக ஒரு பிறவி என்ன, எத்தனை பிறவி வேண்டுமானாலும் நான் பிறந்து வருவேன் சுவாமி. நீ பெண்ணு ஓ. ஆகட்டும் என்று சொன்னவுடனே பார்த்தால் இந்த தக்கராஜனானவன் சரிதான். பார்வதா தேவி ஈஸ்வரை குழந்தையாகவே மாற்றினான். அப்படி. தக்கராஜன் தவனிக்கக்கூடிய தவச்சாலையிலே அள்ளி தாமரையில் இருந்து அழுது கொண்டிருக்கின்றாள் பார்வதியானவள். கைக்குழந்தையாக இருந்திருக்கின்றாய். குழந்தையினுடைய அழுகுறை காதலை கேட்டான் இந்த தக்கராஜனானவன். ஓடோடி வருகின்றான். மாரியவன் கையிலே எடுத்தான். கண்ணத்திலே முத்தமிட்டான். ஏந்தியவள் கையிலே எடுத்தான். கண்ணத்திலே முத்தமிட்டான். மகிழ்ந்தவனும் மடியில் வைத்து மகிழ்ந்தவனும் மடியில் வைத்து மடிவாயில் முத்தமிட்டான். தவறும் அடியில் வைத்து, தவறும் அடியில் வைத்து, உன்னை முத்தமிட்டான். வாரி இவன் கையெடுத்தான். வலது கன்னத்திலே முத்தம் கொடுத்தாள். ஏந்தி கையிலெடுத்து இடது கன்னத்திலே முத்தம் கொடுத்தான். மகிழ்ந்து மடியில் வைத்து மனை வாயிலே முத்தம் கொடுத்தான். ஆஹா. குழந்தை எடுத்துக்கொண்டு வேதவழி இடத்திலே ஓடோடி வருகின்றான்.